ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் ஆகியோரிடம் மன்னிப்பு கேட்டு நடிகை ஸ்ரீரெட்டி வெளியிட்டுள்ள வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடிகை ஸ்ரீரெட்டியின் மன்னிப்பு வீடியோவிற்கு காரணம் என்ன? சில ஆண்டுகளுக்கு முன் பிரபல இயக்குநர்கள், நடிகர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டு கூறி சர்ச்சையில் சிக்கியவர் நடிகை ஸ்ரீரெட்டி. இந்நிலையில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் குறித்து அவதூறு பரப்பும் வகையில் பேசியதாக நடிகை ஸ்ரீரெட்டி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் விரைவில் அவர் கைது செய்யப்படலாம் என கூறப்படுகிறது. ప్లీజ్ దయచేసి వదిలిపెట్టండి. నేను విజ్ఞప్తి చేస్తూ విన్నవించుకుంటూ బెండ్ అయ్యి అడుగుతున్నాను, మా కార్యకర్తల్ని వదిలిపెట్టండి అని చెప్పి, இன்க்ளூடிங் மீ, நன்னு கூட க்ஷமிச்சேன். தேங்க்யூ. சினிமாவில் நடிக்க தனக்கு வாய்ப்பு தருவதாக கூறி இயக்குநர்கள், நடிகர்கள் பாலியல் ரீதியாக தன்னை வன்கொடுமை செய்ததாக கூறி பரபரப்பை ஏற்படுத்தியவர் நடிகை ஸ்ரீரெட்டி. தெலுங்கு தயாரிப்பாளர் சங்கம் முன்பு அரை நிர்வாண போராட்டம் நடத்தி பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தினார். தெலுங்கில் பிரபல இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் மட்டுமல்லாது தமிழிலும் பிரபல நடிகர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டுக்களை கூறியிருந்தார். தொடர்ந்து தமிழ் சினிமாவில் இருந்து ஓரம் கட்டப்பட்ட அவர் தற்போது தெலுங்கு சினிமாவில் வாய்ப்பு தேடி வருகிறார். இந்நிலையில் ஆந்திராவில் OSR காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோது எதிர்க்கட்சி தலைவர்களை கடுமையாக விமர்சித்து வந்தார் நடிகை ஸ்ரீரெட்டி. தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு, நடிகரும் ஜனசேனா கட்சி தலைவருமான பவன் கல்யாண், தற்போது உள்துறை அமைச்சராக இருக்கும் அனிதா உள்ளிட்டவர்கள் குறித்து நடிகை ஸ்ரீரெட்டி தொடர்ந்து அநாகரீக பதிவுகளை போட்டு வந்தார். இந்நிலையில் ஆந்திராவில் தேர்தல் முடிந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருந்த வழக்குகள் தூசி தட்டப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நடிகை ஸ்ரீரெட்டி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குடிவாடா, அனகாப்பள்ளி, ராஜமுந்திரி பகுதியில் உள்ள காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து ஸ்ரீரெட்டி மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவருக்கு நோட்டீஸ் வழங்கப்பட இருக்கும் நிலையில் விரைவில் அவர் கைது செய்யப்படலாம் என கூறப்படுகிறது. இந்நிலையில் சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண் ஆகியோரிடம் மன்னிப்பு கேட்டு ஸ்ரீரெட்டி ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் நான் இருவரிடமும் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும், நான் செய்த காரியத்தால் என் குடும்பத்தினரால் வெளியே செல்ல முடியவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். வீட்டில் இருக்கும் பெண்ணுக்கு திருமணம் ஆகாத நிலையில் போலீஸ் வழக்கு, கைது என்று மானத்தை வாங்காதே என்று குடும்பத்தினர் கெஞ்சுகிறார்கள் என்றும், இனிமேல் உங்களை பற்றி அவதூறாக பேச மாட்டேன் என்றும் வீடியோவில் நடிகை ஸ்ரீரெட்டி தெரிவித்திருக்கிறார். కుటుంబ సభ్యుల గురించి కానీ ఆ విధంగా ఏ విధమైన తప్పుడుగా రాదు అని చెప్పేసి నేను మీకు హామీ ఇస్తున్నాను. ఈ యుద్ధాన్ని కార్యకర్తలకి, మీకు కాకుండా లీడర్స్ కి మధ్యలో జరగాలని నేను ఒక సలహా ఇస్తూ, కార్యకర్తల్ని ప్లీజ్ దయచేసి వదిలిపెట్టండి. నేను విజ్ఞప్తి చేస్తూ విన్నవించుకుంటూ బెండ్ అయ్యి అడుగుతున్నాను, మా కార్యకర్తల్ని వదిలిపెట్టండి అని చెప్పి, ఇంక్లూడింగ్ మీ, నన్ను కూడా క్షమించండి. థ్యాంక్ యూ.